திரு ரவீந்திரன் சந்திப்பு நடந்து ஏடிஎம்கே உங்களுக்கு தகவல் வந்திருக்கலாம், இல்லன்னா நீங்களும் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணி உண்மை நீங்க இல்ல நான் விஷுவல் போயிட்டு இருக்கு, என்ன சந்திப்பு என்னங்கறத நீங்க கூடுதலா சொல்ல முடியும். அதனால ஏடிஎம்கே வந்து பிஜேபி ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டாங்க, பிஜேபிக்கு அதுக்கு அமனபிளா இருக்கிறாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. 2 வருஷத்துக்குள்ள கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபார்மாலிட்டிஸ் என்ன மாடாலிட்டிஸ் என்னங்கிறது வந்து இன்னும் நாட்கள் இருக்குது, இனிமேல் தான் தெரிய வரும். என்னோட கணக்குப்படி பிஜேபி அப்பர் ஹேண்ட் இதில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்கள் எப்படி எடுக்க முடியும்? எப்படி எடுக்குன்னா இவங்க தான் பிஜேபி தேடி போயிருக்கிறாங்க. இல்லையே அவரு பெரிய அவர் உள்துறை அமைச்சர் சார், அவரை பார்க்கறதுக்கு இவர் தான் போக முடியும், அது வேற. ஆனால் அதிமுக அவங்கள தேடி போச்சுன்றீங்களா? இவரு திரு முனவர் பாஷா வேற எதுவும் சரி நீங்க சொல்லுங்க. ஓகே, இடையில உங்க கருத்து கேட்டும்போது ஒரு தலைவர் வாசனை தான் சொன்னேன், பண்ணியிருக்கலாம். அதோட கன்சலேஷன் வருது. பிஜேபிக்கும் அதிமுகவுக்குள்ள அலையன்ஸ் உடைஞ்சது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஷீட் ஷேரிங்ல தான் உடைஞ்சது. சரி, 2% தான் சீட்டு கொடுப்போம்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. 5% வாக்குகளை அண்ணாமலை எடுத்து காட்டினாரு. 2024 மக்களவை தேர்தலுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு காட்சி டெல்லியில நடந்தது. அதுவும் சீட் ஷேரிங்ல தான் முடிஞ்சது. இப்போ சீட் ஷேரிங் எப்படி இருக்க போகுதுங்கிறதுல வந்து அப்பர் ஹேண்ட் என்டிஏ 18% வாக்குகளை எடுத்த என்டிஏக்கு தான் இருக்கு. அதிமுக 20.4% வாக்குல இருக்கிறாங்க. என்டிஏ உட கான்ஸ்டிடியூண்ட யாரையும் பிஜேபி லெட் டவுன் பண்ண முடியாதுங்கிறது தெளிவா இருக்கிறாங்க. இவர் வந்து இன்னைக்கு போயிருக்கிறாருன்னா இவருக்கு வேற கூட்டணிகள் இல்லாத ஒரு சூழ்நிலை தெளிவா நமக்கு தெரியுது. அந்த வகையில் பாஜக கூட்டணி நோக்கி நகர்ந்திருக்கிறார். பாஜகவும் அது வந்து அப்படி நம்ம பார்க்க முடியுமா? பாஜகவுக்கும் அதிமுக தேவைங்கிற இடம் தானே இது. வந்து வின் வின் சிச்சுவேஷன் ஃபார் போத்னு இருந்தா மட்டும் தான் நடக்க முடியும். நீங்க இவரை நீங்க என்ன சொல்றீங்க? தொடர்ச்சியா அதிமுகவை வலு குறைந்த இடத்துலயும் அதிமுக தான் தேடி போகுது, சீட் ஷேரிங்ல தெரிய வரும், அது வேற. ஆனா பாஜக விரும்பாமல் பாஜக தலைமையில கூட்டணி ஆட்சின்னு சொன்னவங்க சார், இன்னைக்கு அப்படி இல்ல. அப்ப அவங்களும் அதுல வந்து இந்த கூட்டணி வேணும் என்ன மேபி அவங்க அவர் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி ஒரே எதிரி திமுக அதை வீழ்த்துவது அப்படின்னு. அது எப்படிப்பட்ட சீட் ஷேரிங்கிறது வர நாட்கள்ல தான் தெரியும். பழைய பாஜக இல்ல, தாமரையே 11.4% வாக்கு எடுத்திருக்காங்க. ரெட்டலை வந்து 20.4% வாக்கு தான் ரெட்டலை எடுத்திருக்காங்க. தாமரை 11.4% வாக்கெடுக்கும் போது அவங்க ஷீட் ஷேரிங்ல பெரிய அளவுல ரஃப் அண்ட் டஃப்பா தான் இருப்பாங்க. கார்டு பார்கெனிங் தான் அமித்ஷா பண்ணுவாரு. அது வர நாட்கள்ல தெரியும். அந்த பார்கெனிங்க்கு எடப்பாடி அமரபலா இருக்கிறாரா என்பதை பொறுத்து தான் இந்த கூட்டணியோட சிறத்தன்மையை சொல்ல முடியும். இவர் போய் இன்னைக்கு பேசியிருக்கனால அவங்க பலத்தின் அடிப்படையில் பங்கீடு கண்டிப்பா அவங்க கிளைம் பண்ணுவாங்க. அவங்க எடுத்த 18% வாக்குங்கிறது வந்து மக்களவையில் எடுத்ததுனாலும் அது வந்து ஹரியானா மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்ல மக்களவைக்கு பிறகும் சட்டமன்றத்தில் உயர்த்திருக்காங்க. அவங்க அந்த கிளைமை வைப்பாங்க. இவர் அதுக்கு எப்படி அமரபலா இருக்காருங்கிறத பார்க்கணும். அது எல்லாமே வந்து ரொம்ப முன்கூட்டி நிறைய பேசுறோம். ஆனால் ஹரியானாவையும் மகாராஷ்டிராவையும் தமிழ்நாட்டு தேர்தலுக்கு தமிழர்களுக்கு ஒன்றும் தனிக்குணம் கிடையாது. என்ன இருக்கு தனிக்குணம் ஹரியானாக்காரருக்கோ மகாராஷ்டிராக்காரருக்கோ தனிக்குணம் தமிழ்நாட்டுக்கு கிடையாது. அப்படி இருக்கதா நினைக்கல. இதுவரைக்கும் வாக்கு இதுவரைக்கும் சிங்கிள் டிஜிட் ஓட்டிங் பேட்டர்ன் அப்படிதான் சார். இதுவரை சிங்கிள் டிஜிட்ல இருந்த பிஜேபி டபுள் டிஜிட்டுக்கு வந்திருக்குங்கிறது டேட்டா. 11.4ங்கிறது டேட்டா. இது யாரும் மறுக்க முடியாதது. அப்போ நீங்க கடந்த காலத்துல 7% 3.7 இருந்த என்டிஏ வந்து 18ல வந்திருக்குது. கடைசியா நடந்த மக்களவை தேர்தலில் 9% இருந்த என்டிஏ கட்சிகள் அதிமுக தவிர்த்து இன்னைக்கு 18க்கு வந்திருக்காங்க. கடந்த கால சட்டமன்ற தேர்தலில் அதே 9% இருந்த என்டிஏ கட்சிகள் இன்னைக்கு 18% வந்திருக்காங்க. சோ பழைய பாஜக இல்ல, பழைய என்டிஏ இல்ல, 18% பலம் அவங்களுக்கு இருக்குது. மற்ற மாநிலங்களையும் வளர்ந்திருக்காங்கன்னு சொல்லும் போது அதற்கு தக்கன ஒரு பங்கீட பாஜக விட்டு கொடுக்காது.